ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இது ஒரு ஹேங்கிங் பேஸ்கெட். ஸோ இதில் இந்த செடி நட்டு வச்சு உத்தேசமாக ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த செடி நட்டு வச்சா போதும், அது இப்படி நீளமாக வளர்ந்து கேஸ்கெட் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி நடணும்னா, இதில் ஒரு சீடு ஒன்று இருக்கும். இங்கே பாருங்க, இந்த சீடை அப்படியே எடுத்து நீங்கள் நட்டு வச்சாலே போதும், புதிய செடிகள் நல்லாவே முளைச்சி வரும். ஸோ இதில் கேரட் பார்த்தீங்கன்னா அதிகமாக எந்த கேரும் இல்லை, பட் ரெகுலராக தண்ணி போர் பண்ணோம். ஸோ இதில் இந்த ட்ரை பிரான்ச்சஸ் இப்படி இந்த மாதிரி காய்ந்த பிரான்ச்சஸ் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த பிரான்ச்சஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக வரும்போது அப்படியே விட்டோம்னா ரொம்ப லாங்காக வளரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நீளமாக வித்தியாசமாக ஒரு 6 அடி லென்த்தில் இது வளர்ந்துருக்கு. ஸோ பாருங்கள், என்னோட கெசி போக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த செடி பார்க்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஆர்னமெண்டல் கிராஸஸில் இந்த மாதிரி பச்சையாக உருண்டையாக குட்டி குட்டி சீட்ஸ், அதாவது விதைகள் நிறையவே வரும். ஸோ இந்த விதைகள் வரும்போது இது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெட் கலரில், அதாவது சிவப்பாக நல்லா மாறும். ஸோ இது சிவப்பாக மாறின உடனே அந்த விதைகளை பறித்து நீங்கள் பதியம் பண்ணலாம், புதிய செடிகள் அதிலிருந்து முளைத்து வரும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த சீட் வந்து ரொம்ப ரெட்டிஷாக மாறிடுச்சு. ஸோ இது இப்படி சிவப்பு கலரில் மாறின உடனே அது பார்க்குறதுக்கு ஒரு குட்டி மிளகு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீடை பறித்து நீங்கள் சும்மா ஒரு பாட்டிங் மிக்ஸில் 1 இன்ச் அளவு ஒரு குழி போட்டு நட்டு வைத்தாலே போதும், 15 நாளையில் குட்டி செடி புதுசாக உங்களுக்கு முளைச்சி வரும். இந்த சீடில் ஒன்று எடுத்து இதில் நட்டு வச்சுருக்கேன். ஸோ குட்டி செடி ஒன்று முளைச்சி வந்திருக்கு. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஒரு வாரமான செடி. இந்த சீடை நான் வச்சு ஜஸ்ட் 1 வீக்கில் அது முளைச்சி ஒரு 15 நாள் இருக்கும். அந்த செடியை பாருங்கள், குட்டி செடி. இந்த செடி முளைச்சி வந்து ஒரு 2 மாதம் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் உரம் வந்து காம்போஸ்ட் இல்லைன்னா கவுடங்க அப்பப்போ போட்டுக்கலாம். ஆனால் டெய்லி தண்ணி வந்து தவறாமல் ஊற்றணும். இந்த செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 6 months ஆனது. இந்த ஹேங்கிங் பாஸ்கெட் எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ ஆர்னமெண்டல் கிராஸஸ் உங்கள் வீட்டில் எப்படி ஹேங்கிங் பாஸ்கெட்டில் க்ரோ பண்ணணுங்கிறத பற்றி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லேயும் குட்டியாக ஒரு வீட்டு தோட்டம் ஆரம்பிங்க. ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வியூஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ மீ இன் ஃபேஸ்புக் as well as Instagram.
So with another beautiful garden videos, I'll be back soon. Bye.